நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் கட் தான் போடுவேன். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா துணியை வந்து கிராஸாகவே போட்டுக்கிறேன். ஸோ கிராஸாக போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு கீழே வந்து இதே இது வராது, ஏன்னா நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதனால் நம்ம இதை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஹார்ம் ஹோலும் மார்க் பண்ணல, நம்ம டாப்பு சைடு மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 6.5 இருக்கணும். இவ்வளோ சிக்ஸு தான் இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு இந்த ஷோல்டர் வந்து இங்கே சைஸ் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லை. இங்கே வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இங்கே 6.5 இன்ச்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் துணியை இறக்கி வச்சு நியூவாக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து 6.5 இன்ச்சஸ் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ 6.5 இன்ச்சஸ்ஸு இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து புதுசாக தான் மார்க் பண்ணணும். இதே அளவு போட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கட்டிங் எல்லாம் கரெக்டாக தான் வரும். ஆனால் கொஞ்சம் தப்பு தப்பாக வரதான் செய்யும். பர்ஃபெக்டாக இருக்காது. ஃபிட்டிங்காக வேணும்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இது வந்து 5 இன்ச்சுக்கு நான் நெக் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்லேயும் நான் வந்து ரவுண்ட் நெக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணோம். ஆர்ம் ஹோல் நமக்கு ஆல்ரெடி எவ்வளோ வந்துச்சு, 7.75 வந்துச்சு. இந்த இடம் வந்து செஸ்ட் டிவைடட் பை 4 போட்டோம். ஸோ அதோட வேல்யூ இங்கே வந்து ஆர்ம் ஹோல் வந்து மாறும். ஏன்னா நமக்கு வந்து ஷோல்டர் விட்டு மாறுது இல்லையா. ஸோ அதனால் வந்து ஆர்ம் ஹோல் வேல்யூ வந்து மாறும். ஸோ இதுதான் இந்த 6.5. ஸோ இது வந்து நான் ஹைட்டுக்காக தான், இன்னும் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணல. ஸோ இந்த ஹைட்டு இங்கே. ஸோ இப்போ இங்கே இதில் வந்து 9 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணோம். ஸோ நம்ம 9 இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1/2 இன்ச் வந்து தள்ளி வச்சு செக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஆர்ம் ஹோல் வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் லூஸ் டைட் அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம மெஷர் பண்ணி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போது இதோட மிட் பாயிண்ட் எடுப்போம். ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வரும். ஸோ
ஸோ அதிலிருந்து நமக்கு மிட் பாயிண்ட். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டையும் இதையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். அதை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு என்ன 7.75 வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 7.75 இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் செக் பண்ணலாம். எயிட் இன்ச் இருக்குது. இந்த ஸ்டிச்சிங் லைன் வேறு பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச் இருக்குது. அதாவது 1/4 இன்ச் வந்து நமக்கு கூட இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை நம்ம இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு டாட் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு அளவு கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆர்ம் ஹோல் வேல்யூவை விட ஸோ ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 இன்ச் அப்படின்னா 7.75 எனக்கு இருக்குது. ஸோ இப்போ என்னோடய ஆர்ம் ஹோல் வந்து நான் மெஷர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 8.75 வரணும். நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 8 இன்ச் வந்துச்சு. ஸோ இன்னும் 7.75 இன்ச்சஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுலேருந்து ஒரு 0.75 இன்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணலாமா, கரெக்டாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும். ஏன்னா நீங்கள் டாட் பிடிக்கிறீங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து கரெக்டாக வரும். ஸோ 0.75 இன்ச்சஸில் மார்க் பண்ணி இப்போது இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி வைக்கணும். இதிலேருந்து நீங்கள் 1/2 இன்ச் தள்ளி வைங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.75 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிருக்க ஆர்ம் ஹோல் வேல்யூ கரெக்ட். ஏன்னா 1 இன்ச் நம்ம டாட் பிடிப்போம். அதனால இப்போது நம்மளோட சென்டர் பாயிண்ட் வந்து மாறும். இதுதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட். ஸோ இதையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் கஷ்டம் இல்லாமல் பண்ண முடியாதா அப்படின்னா, பர்ஃபெக்டாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ ஈஸியாக வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போது இதை மார்க் செக் பண்ணி பார்க்கலாம். 8.75 இருக்கணும் நமக்கு. கரெக்டாக 8.75 வந்துடுச்சு. ஸோ அப்போது நம்மளோட ஒரிஜினல் ஆர்ம் ஹோல் வேல்யூ இதுதான். ரெண்டாவதாக வரைஞ்சோம் இல்லையா, ஸோ அதுதான். இப்போது இதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துப்போம். ஸோ இதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இதையும் ஜாயின் பண்ணணும். நம்மளோட ஆர்ம் ஹோல் வேல்யூவில் இது ரெண்டுத்தையுமே வந்து இப்போது நமக்கு இதுதான் ஆர்ம் ஹோல் வேல்யூ. ஸோ இதிலேருந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஸோ ஆல்ரெடி இங்கே 2 இன்ச்சில் தான் இருக்குது. இப்போ இந்த 2 இன்ச்சிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க்கிங். இதுதான் அந்த 1/2 இன்ச். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாப் போர்ஷன் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதாவது இங்கே டாட் எல்லாமே வரும் இல்லையா, ஸோ அந்த போர்ஷன் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு அண்டர் பஸ்ட், அதாவது பட்டிக்கு மேலே உள்ள ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்னா 12 இன்ச் வேணும். ஸோ 12 இன்ச்சுனா நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுங்க. ஏன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இங்கேருந்து என்ன பண்ணணும், 12.5. இங்கேருந்து நீங்கள் 12.5க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக 12.5க்கு லைன் போட்டாச்சு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் டாட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம் அப்படின்னா அப்பெக்ஸ் வேல்யூன்னு ஒன்று மார்க் பண்ணோம். ஸோ மேலேருந்து நிப்பிள் பாயிண்ட்டுன்னு ஒன்று மார்க் பண்ணோம். ஸோ அதை இங்கேருந்து நீங்கள் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா 1/2 இன்ச் நமக்கு இங்கே ஸ்டிச்சிங்கில் போயிடும். ஸோ அப்போ அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப மேலே ஏறிடும். அதனால் இங்கேருந்து 9, எனக்கு வந்து 9 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 9.5, இதுதான் அந்த 9.5. ஸோ இது கூட அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 7.5 இருந்தது. அந்த 7.5ஐ நம்ம பாதியாக டிவைட் பண்ணும். ஸோ இந்த இருக்குது 7.5. ஸோ இதை நம்ம பாதியாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.75 வருது. ஸோ இப்போ நீங்கள் இந்த 3.75 இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 லைனும் எங்கே மீட் ஆகுதுன்னு பார்க்கணும். நீங்கள் 3.75 வந்து இங்கேருந்து எடுக்கணும். இந்த டாட் வந்து மேலேருந்து எடுத்தது. இது கூட நீங்கள் இங்கே கொண்டு போய் மார்க் பண்ணக்கூடாது. அப்போது உங்களுக்கு வெயிஸ்ட் டாட் வந்து தள்ளி போயிடும். இங்கேருந்து எவ்வளோ வருதோ அதில் இந்த மெஷர்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. இதுதான் உங்களுக்கு நிப்பிள் பாயிண்ட். ஸோ இதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த சைட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து எங்கே லைன் போடணும் அப்படின்னா நம்ம இந்த டா மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அங்கே போட்டுக்கோங்க. அங்கே போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல் லைனில் போய் கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிடும். ஸோ இதுதான் நமக்குள்ள 3 டாட். இப்போ உங்களுக்கு இந்த டாட்டில் எதுவும் கன்ஃபியூஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலேருந்து எப்படி இந்த டாட்டை மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி விட்டுக்கோங்க. அடுத்து இங்கேருந்து ஒரு 1 இன்ச், இங்கேருந்து ஒரு 2 இன்ச். உங்களுக்கு நல்ல ஷேப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நிப்பிள் பாயிண்ட்லேயே கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேப் வேண்டாம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், இங்கேருந்து ஒரு 1 இன்ச், இங்கேருந்து ஒரு 2 இன்ச் அப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பஸ்ட்டு ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போது இந்த இடத்துல எவ்வளோ இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணுறது, இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம 1 இன்ச் விட்டோம் இல்லையா, ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணால் போதும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு 1/2 இன்ச், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இருக்கும். ஸோ இந்த 1/2 இன்ச் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அதையும் இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு 0.25 இன்ச்சஸ், இங்கேருந்து நீங்கள் ஒரு 0.25, இங்கேருந்து ஒரு 0.25 மார்க் பண்ணுங்கள். அந்த சைடு 1 இன்ச்சு, இங்கே 0.25 இன்ச்சஸ்ஸு. ஸோ இங்கே எத்தனை இன்ச் வருது மார்க் பண்ணோம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் இருக்க பிரச்சனையே அதுதான். ஸோ உங்களோட வெயிஸ்ட் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, செஸ்ட் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு செஸ்ட் சைஸ் 36 அண்ட் வெயிஸ்ட் வந்து 28. அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8 வந்துச்சு. அதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு 2 போர்ஷனாக வேணும் இல்லையா, ஸோ அதனால் 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதோட வேல்யூ 4. வர்ற வேல்யூவில் 3/4 வேல்யூ எடுங்க, அதாவது 4ல் 3 பங்கு எடுங்க. அப்போது 4ல் 3 பங்கு எடுத்தால் 3 இன்ச்சு. அப்போ உங்களுக்கு வெயிஸ்ட் டாட்டோட வேல்யூ எவ்வளோ, 3 இன்ச் எடுக்கணும். இந்த பக்கம் 1.5 இன்ச், இந்த பக்கம் 1.5 இன்ச். எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். செஸ்ட்லேயும் வெயிஸ்ட்லேயும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி அதில் 4ல் 3 பங்கு எடுங்க. ஸோ 4ல் 3 பங்கு எடுத்தோம் அப்படின்னா எனக்கு 3 இன்ச்சு. நார்மலாக 36 சைஸ்னாலே நீங்கள் கீழே வெயிஸ்ட் டாட் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் இந்த பக்கம் 1.5 இன்ச்சஸ்ஸு, இங்கே ஒரு 1.5 இன்ச்சஸ்.
அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வெயிஸ்ட் டாட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வெயிஸ்ட் அளவு மார்க் பண்ணணும். ஸோ நம்மளோட வெயிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச்சு. ஸோ இது கூட நம்ம இங்கே 3 இன்ச்சு டாட்டுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 7 + 3 10 இன்ச்சு. ஸோ நம்மளோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சு. இது கூட ஒரு 2 இன்ச், இங்கேருந்து ஒரு 2 இன்ச். இப்போது இதையும் மார்க் பண்ணணும். அண்ட் இதையும் மார்க் பண்ணணும். ஸோ நம்மளோட பாயிண்ட் மார்க்கிங் இங்கே இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச், இங்கேருந்து 2 இன்ச்சு, இல்லைன்னா நீங்கள் 1.5 இன்ச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடும் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க டாட்டும் இதுவும் இதையும் லைட்டாக ஒரு கர்வா, அப்புறமா இதையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைன் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட். இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா ஹூக்கனை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச். இங்கேயும் வந்து ஒரு 1/2 இன்ச். ஸோ இப்போ நம்ம இந்த போர்ஷன் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு டாட் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. இது வந்து நமக்கு நெக்ஸ்ட் சைடும் வேணும். ஸோ அதனால் வந்து சாக் பீஸ் வச்சு நான் இதுக்கு மேலே நீங்கள் இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ இதிலேருந்து தான் வந்து உங்களோட டாட்டை நீங்கள் மார்க் பண்ணணும். ஏன்னா அது ஸ்டிச்சிங் லைன் வந்து அதுதான். அடுத்து இந்த ஷோல்டர் டாட்டும் சென்டர் லைன், இந்த லைன் வந்து எதுக்குன்னா அதுலேயும் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நமக்கு இந்த டாட்டையும் மார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு டாட் எல்லாமே மார்க் ஆகிடுச்சு. இது வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே எடுத்து இதை தூக்கி ஒரு துணி மேலே ஒரு துணியாக போட்டு நல்லா டேப் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே அந்த டாட்டை இங்கேயும் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த சைடில் இருக்க டாட்டையும் நம்ம மார்க் பண்ணிடுறோம். ஸோ கிராஸ் கட்டுங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் அது ஸ்ட்ரெச் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். இப்போ நமக்கு இந்த 2 டாட்டுமே கரெக்டாக வந்துடுச்சு.
ஸோ இப்போ நம்ம ஹூக் அண்ட் ஐலேருந்து எல்லாம் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பட்டி வந்து நம்மளோட டோட்டல் ஹைட்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு தான் தேவைப்படுது எனக்கு பட்டி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இது லைனிங் துணியில் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இதில் 2 பட்டி வந்து ஒரிஜினல்லேயும் வரும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ 2 இந்த சைடு ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க, இந்த சைடு ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு பட்டி எவ்வளோன்னு தெரியணும். ஸோ இந்த டாட் இருக்கு இல்லையா, நம்ம இங்கேருந்து இங்கே எவ்வளோ இன்ச்சஸ் வச்சோம், இங்கேருந்து இங்கே நம்ம வச்ச இன்ச்சஸ் 3.75. ஸோ இங்கேருந்து இங்கே 3.75ல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு ஹைட்டு. ஸோ மேலே ஒரு 1/2 இன்ச் கீழே ஒரு 1/2 இன்ச் போகும். அதனால் 3 இன்ச்சு ஹைட்டாக வச்சுக்கலாம். இந்த பக்கமும் 3 இன்ச்சு ஹைட்டு. ஸோ இங்கேருந்து 3.75. ஸோ இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த 3 இன்ச்சு, இந்த 3 இன்ச்சு போட்டுட்டு மேலே ஏற்றி வச்சுட்டு, இதுதான் அந்த மார்க். ஸோ அந்த சென்டரை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு, இது உங்களுக்கு கரெக்டாக வரணும்னா நீங்கள் கர்வ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த கர்வு ஸோ இதுதான் நமக்கு. நம்மளோட வெயிஸ்ட் வந்து எவ்வளோ, 7 இன்ச்சு. ஸோ இங்கேருந்து இங்கே 7 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு. ஏன்னா நமக்கு டாட்டில் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து டாட் எதுவுமே வராது. ஸோ 7 இன்ச்சு 2 இன்ச்சு. இப்போ ஸோ உங்களோட டாட் வந்து இங்கேருந்து இங்கே இறங்கி வந்துட்டு திரும்ப இங்கேருந்து இங்கே, ஸோ இதுதான் நமக்கு நம்மளோட பட்டி. இதுதான். ஸோ நம்ம அந்த அளவை அப்படியே தான் வச்சுருக்கோம். ஹூக் அண்ட் ஐக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். ஸோ அது நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து நான் கட் பண்ணி ஒட்டுக்க போகிறேன். அதனால் உங்களுக்கு ஸோ இப்போ நமக்கு 2 பட்டி கிடச்சிருச்சு. அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துடுச்சு, பேக் போர்ஷனும் வந்துடுச்சு, ஃப்ரண்ட் வந்துடுச்சு, பட்டி வந்துடுச்சு, ஸ்லீவும் வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த துணியை அப்படியே நீங்கள் வந்து
ப்ளவுஸில் நல்ல துணியில் போட்டு அதையும் நீங்கள் சேம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் டாட் மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இதில் மார்க் பண்ணுறதுனால இதே யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டிச்சிங் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஸ்டிச்சிங் லைனில் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு பட்டிக்கு மட்டும் சேம் இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.